காங்கிரசிற்கு வெளியுறவு கொள்கை உள்ளதா? சீமான் கேள்வி. காரைக்குடியில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது எரிவாயு தட்டுப்பாடு மத்திய அரசின் வெளியுறவு கொள்கையினால் ஏற்பட்டது என அமைச்சர் சிவசங்கர் கூறிய குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு சீமான் இவ்வாறு பதிலளித்தார். மேலும் இலவசங்களை நாம் தமிழர் கட்சி அருவருப்பதாகவும் தன்மானத்தோடு வாழ்வதுதான் தமிழனின் பரம்பரை என்று கூறிய சீமான், மிக மிக அத்தியாவசியமான மின் கட்டணத்தை இந்த அரசு 3 முறை உயர்த்தியுள்ளது என்று கூறினார். விஜய் அனைவரிடமும் கூட்டணி பேசிவிட்டு யாரும் வரவில்லை என்பதில் தனியாக நிற்பது என முடிவெடுத்துள்ளதாக கூறிய சீமான், நாங்கள் இதுவரை எந்த கட்சியுடனும் கூட்டணி பேசியதில்லை என்றும் கூறினார். தமிழகத்தில் சட்டம் இருக்கிறது, ஆனால் அதில் ஒழுங்கில்லை என்று கூறியவர், நாம் தமிழர் கட்சிக்கென தேர்தல் அறிக்கை என்று எதுவும் கிடையாது. எனது ஆட்சி என்பது ஒரு பைபிள், பகவத்கீதை, குரான் போன்ற ஒரு புத்தகமாக இருக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். எனது ஆட்சி அடுத்த நாட்டை சாராமல் நம் நாட்டில் நாமே உற்பத்தி செய்து தன்னிறைவு பெறும் ஆட்சியாக இருக்கும். 2026 புரட்சி ஒன்று உருவாகும். இலவசம் என்பது மக்களை ஏமாற்றி ஓட்டுகளை பறிப்பதுதான் என்று கூறினார். வளைந்தும் நெளிந்தும் மக்களை ஏமாற்றி வெல்வதை விட நேர்மையாக நின்று தோற்பதே மேல். நாம் தமிழர் கட்சி என்பது மக்களின் இராணுவம். அதனை எனது தொண்டர்கள் கடைபிடிப்பார்கள். நாங்கள் இனத்தை முன்னிறுத்தி அரசியல் நடத்துகிறோம், மற்றவர்கள் பணத்தை முன்னிறுத்தி அரசியல் நடத்துகிறார்கள் என்று கூறியவர், அநீதியும் அக்கிரமும் தலைவர்த்தாடும் போது அதனை வீழ்த்த வேண்டுமானால் நாம் போராடத்தான் வெல்ல வேண்டும் என்றும் கூறினார்.